கண்ணுக்கு தெரிஞ்சு களிமண்ணில் பேசிவான், அதை சுடுவான், போட்டால் உடஞ்சிரும். அந்த 3 செங்கல்ல வச்சு ஒரு சாமி கும்பிடுவான், அது குலதெய்வம் அவனுக்கு. மரத்தை கட்டிக்கின்னு ஒரு சாமி கும்பிடுவான், அது குலதெய்வம். வனாந்தரத்தில் இருக்கிற ஐநாரப்பன் அது இதெல்லாம் நம்ம சாமி கும்பிடுவோம், இதெல்லாம் குலதெய்வம். கண்ணுக்கே தெரியாத ஒரு பூஜை போட்டு ஒரு கோழி ஆடு அதெல்லாம் பலி கொடுத்துட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு முடிய கொடுத்துட்டு வரும், அது குலதெய்வம். இப்படி நம்ம எல்லாரையும் சிறு தெய்வ வழிபாட்டில் அழுத்திட்டு செல்வந்தர்களும் மற்ற பிராமணர்களும் பண்ணைக்காரங்க பண்ணையாருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்க மட்டும் மகா மண்டபம், பிரதான மண்டபம், அர்த்த மண்டபம், அந்தராலயம், கற்ப கிரகம், இப்படி இத்தனை பரிவாரம் சார்ந்த ஒரு இடத்துல மூலஸ்தான சாமியை வச்சு இவங்க மட்டும் வழிபட்டு சேமமா இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் அவங்க கிட்ட கைகட்டி சேவகம் பார்த்தவங்க. சிவனை சாமியை கும்பிட்டா தொடச்சும் போதா என்னன்ட்டு இன்னைக்கு எல்லாம் ஒரே ஒரு வாட்டி இங்க சென்னையில மயிலாப்பூர்ல வந்து பாருங்க, ஒவ்வொருத்தர் கழுத்துலையும் பொடி தாங்க இருக்கும். எனக்கு என்னமோ ஒன்றும் தெரியல. உலகத்திலேயே செல்வத்துக்கு சிறந்த தெய்வம் அதுதான். இப்போ உங்க அப்பா அம்மா போட்டவ வீட்டுல மாட்டுறீங்க, அதை மாட்டனா வீடு தொடச்சு போயிடுமா? சிவன் நமக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, அவர் போட்டா மாட்டினா ஆட்டம் கண்டுடுமா? நடராஜர் ஆடுறதுனால வீடு ஆட்டம் காணுமா? அணு என்ற ஒன்னத்தை விஞ்ஞானிங்க பொழந்து பார்த்தாங்க, அதுல எலக்ட்ரான், நியூட்ரான், போர்ட்ரான் இருந்தது. அதை நுட்பமா ஆராய்ஞ்சு பார்த்தா அதுல நடராஜருடைய உருவம் தெரிஞ்சது. அயர்ந்து போயிட்டாங்க விஞ்ஞானிகள்லாம். அவன் ஆடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நாமெல்லாம் இங்க ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய மையம் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானுடைய திருவடி. இந்த காலச்சக்கரத்தினுடைய மையம் உஜ்ஜயினில் இருக்கிற மாகாளேஸ்வரருடைய திருவடி. இந்த சென்னையினுடைய மையம், தமிழ்நாட்டினுடைய மையம் திருமையம். இப்படி மையங்களை கண்டுபிடிச்சாங்களே. ஆனா இந்த உலகத்துக்கே மையமா இருக்கிற நடராஜரை வீட்டுல கொண்டாந்து வச்சு ஆடுமா? எனக்கு ஒண்ணும் தெரியல. என்னை சுத்தி தான் பல பேர் ஆடுறாங்க. அந்த நம்பிக்கையில நான் சொல்றேன், கண்டிப்பா நடராஜரை வச்சிங்கன்னா உங்களை சுத்தி பல பேர் ஆனந்தத்துல உங்களை மதிச்சு நடந்துப்பாங்க. சிவத்தை கும்பிட்டீங்கன்னா என்ன மாதிரி சேமமா இருப்பீங்க.